அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து ஓப்பனாக இருந்தாங்க. ஈவன் இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய இந்த 25,264 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு அபோவ் க்ளோஸ் ஆக முடியாமல் இதுலேருந்தே ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இந்த டைமிங் கேண்டில் 11:55 to 12 கேண்டில் நமக்கு எக்ஸாக்டாக லோ. ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்தே ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நேற்றுடைய வீடியோலேயே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த ட்ரெண்ட் லைன் அண்ட் இம்பார்ட்டன்டான நம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பாசிபிள் நமக்கு அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னா அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஒரு சைட் பை என்னதான் ஒரு ஃபால் கொடுத்துருந்தாலும் ஒரு வி ஷேப்பான ஒரு ரெக்கவரி, அகைன் ஒரு ஃபால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்டம் கால் சைட்லேயும் சரி புட் சைட்லேயும் சரி இரண்டு பக்கமும் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த இடம் அப்படிங்கிறது இன்றைக்கி எக்ஸாக்டான ஒரு டேட். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே எக்ஸாக்ட் அப்படின்னா நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே இந்த 59,127 அப்படிங்கிற நம்பர்ஸ் பக்கத்துலேயே மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுமே நமக்கு நல்ல ஒரு டைமிங் கேண்டில், அதுதான் லோ. அதுக்கப்புறமாகும் எந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுமே நமக்கு க்ளோஸ் ஆகாமல் இதுலேருந்தே ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ த ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டிலும் சரி த செகண்ட் டைமிங் கேண்டிலும் சரி மோர் தென் நமக்கு 150 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மாதிரி மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது அந்தந்த டைமிங் கேண்டில் நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு நல்லது. பட் ஈவன் தோ நம்மளுடைய நம்பர்ஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆகும் பொழுது ஒரு நம்பர்ஸ் கீழே க்ளோஸ் ஆகும் பொழுதுமே நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இந்த நம்பர்ஸுமே நமக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஆகும், நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. அண்ட் சென்செக்ஸுமே நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண பிளேஸ் த ரிவர்சலுக்கு அப்படிங்கிறது அண்ட் ஒரு நம்பர்ஸுமே நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக இருந்தாங்க. இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் நம்ம ஒன் டே பிஃபோராகவே போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐனில் மார்க் பண்ணி நீங்கள் எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணினோம். கம்ப்ளீட்டாக இன்னைக்கு நமக்கு சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால நம்மளால மார்க்கெட் அப்படிங்கிறத வாட்ச் பண்ண முடியல. பட் ஈவன் தோ இந்த மெம்பர் குரூப்பில் நம்ம பேஸ்ட் ஆன் த லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை பேஸ்ட் ஆன் த ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நேற்று நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக் ஆப்ஷன் எக்ஸ்பெஷலி சோலா ஃபினான்ஸ் அண்ட் டாடா பவர், ஜிஎஸ்டபிள்யூ எனர்ஜி இது எல்லாமே ஒரு சூப்பர் அப்படிங்கிறத விட மோர் தென் டபுள் அப்படிங்கிறதே சொல்லலாம். நேற்று போஸ்ட் பண்ண ஸ்டாக் ஆப்ஷன் இன்னைக்கு நமக்கு மோர் தென் டபுள் த ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஒரு மொமெண்ட்டும் சரி ஒரு லெவல்ஸும் சரி பிஃபோர் த மூவ் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பார்த்த டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் நீங்கள் லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம சொல்லியிருந்த அந்த 25,170 இருக்கட்டும் இல்லை அந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த லைன் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்துலேயே மார்க்கெட் க்ளோஸாக இருக்காங்க. ஸ்டில்
இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஹோல்ட் ஆனாங்க அப்படின்னா நமக்கு பாசிபிள் அப்படிங்கிறது இருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நோ நமக்கு ட்ரெண்ட் அப்படிங்கிறது டவுன் ட்ரெண்ட் தானே தவிர்த்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லாமே தவிர்த்து தேர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங். அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம், நேற்று ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸினுடைய அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு நமக்கு வந்து போகும் பொழுது நம்ம லாங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ரெண்டு பக்கமே நமக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க, காலும் சரி புட்டும் சரி. ஆஸ் ஆஃப் நவ் நம்பர்ஸ் படி நம்ம பார்க்கும் பொழுது ஸ்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு ஹோப். இதையும் தாண்டி ஒரு டேக்கான க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு ஏன் டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த டபுள் டாப் ட்ரிபிள் டாப் எல்லாமே சொல்லியிருந்தோம். எல்லாமே நமக்கு சூப்பராக ஒரு ரெஸ்பான்ஸில் இருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 13th கேண்டில் அண்ட் 12th கேண்டில் அண்ட் 18th கேண்டில் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்துக்கும் கீழே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் தெர் இஸ் நோ பை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே ரியாக்ட் பண்ணலை, நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். அண்ட் மார்க்கெட் இப்போ இருப்பது நமக்கு ஒரு டிசைடிங் த ஏரியா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துருக்காங்க, ஸ்டில் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு குட் சைன். பார்க்கலாம், இதில் இருந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு லோ கட் ஆகும் பொழுது இன்னுமே ஃபர்தராக ஒரு ஃபால் இருக்குது. இல்லை இந்த இடங்கள்லேருந்து நமக்கு ஹை கட் ஆகும் பொழுது இதுலேருந்து நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது டிசைடிங் ஏரியா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு வந்து நமக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பைரி இருக்குது. நார்மலாகவே இந்த வீக்லி எக்ஸ்பைரி எல்லாமே வந்து ஒரு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டேட். எஸ்பெஷலி இன்னைக்கு ரொம்பவே வால்டாலிட்டி அதிகமாக இருந்த ஒரு டேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாளைக்கும் நமக்கு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டேட். நியூ ட்ரேடர்ஸ், நியூ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் அவாய்ட் பண்ணுறது இது மாதிரி ஒரு எக்ஸ்பைரி டேல அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து ஒரு சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் தோ த ரீசன் வந்து நமக்கு ஒரு பெரிய கேண்டில் லாஸ்ட் 2 நாட்களுமே நமக்கு ஒரு பெரிய கேண்டிலாக நமக்கு வரும் பொழுது, ஸோ இன் பிட்வீன் நமக்கு இனிமேல் ஒரு 2 டேஸ் இருக்கும் பொழுது இந்த ஹை அண்ட் லோ பிரேக் ஆகிறது நமக்கு ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு விஷயமாக இருக்கும். இன் பிட்வீன் த கேண்டில் இன்னையுடைய கேண்டிலுக்கு உள்ளாக மார்க்கெட் ட்ரேட் ஆகும் பொழுது இது மாதிரி ஒரு சைட் பை மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 2 பக்கமும் டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்குமான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட் கம்மிங் 2 டேஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். அண்ட் பிஃபோர் பேங்க் நிஃப்டி நமக்கு டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் த டூல் நிஃப்டியினுடைய டே சார்ட் இது நமக்கு செல் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த செல் லோ ஸ்டில் வந்து இந்த லோ வந்து கட் ஆகாமல் இந்த ஹை கட் ஆகும் பொழுது அகைன் நமக்கு புல் பேக் ஃபார் லாங். எப்போ வந்து இந்த கேண்டிலுடைய ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஸ்டில் வந்து த கேண்டில் த 12th கேண்டிலுடைய ஹை வந்து நமக்கு கட் ஆகலை. 12th ஜானினுடைய ஹை கட் ஆகாமல் நமக்கு லோ போகும் பொழுது நமக்கு டவுன் ட்ரெண்ட் அகைன் கன்ஃபர்மேஷன். அண்ட் இன்னையுடைய கேண்டில் த 21st ஜான் கேண்டில் வந்து நமக்கு பேஸ்ட் ஆன் த டூல் வந்து செல் சிக்னல் போட்டிருக்கிற ஒரு கேண்டில். ஸோ இதனுடைய லோ கட் ஆகி ஃபர்தராக க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த பெரிய ட்ரெண்டே நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். தெர் இஸ் நோ, அதாவது டே சார்ட்லேயே நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஏரியா அப்படிங்கிறது இந்த 21st ஜானுக்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது, இல்லை அப்படின்னா இந்த கேண்டிலுடைய 21st கேண்டிலுடைய ஹை கட் ஆகும் பொழுது இது ஒரு எக்ஸாக்டான புல் பேக் ஏரியாவாக இருக்கும் நமக்கு லாங் போகிறதுக்கு அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. த ஃபைனல் கன்ஃபர்மேஷன் அண்ட் த ஹோப், ஒரே ஒரு ஹோப் அப்படிங்கிறது இந்த 21st ஜான் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஹை கட் ஆகும் பொழுது லாங், லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியினுடைய ஹை அண்ட் லோ, எஸ்பெஷலி இன்னையுடைய ஹை அண்ட் லோ எடுத்தோம் அப்படின்னா the more than 1000 பாயிண்ட்ஸ்னே சொல்லலாம். நமக்கு ஒரு ஹை அண்ட் லோ வந்து more than 1000 பாயிண்ட்ஸாக இருக்கும் பொழுது இதுக்கப்புறமாக ஒரு பெரிய கேண்டில் வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறமாக இந்த ஹை அண்ட் லோ வந்து கட் ஆகலை அப்படின்னா இன் பிட்வீன் ஒரு சைட் வே மாதிரியான ஒரு மொமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது இரண்டுமே நமக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்களே தவிர there is no confirmation for long. நம்ம பிஃபோராகவே வந்து ஒரு வீடியோலையுமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்கான டிப்ஸ் இருக்கும். எவ்ரிடே சொல்கிற விஷயம் there is no confirmation for long. இதுலேருந்து லாங் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக போகக்கூடாது. எப்போ வந்து இந்த பிரேக்
அதாவது நமக்கு ஒரு சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆகுறாங்களோ அப்போ ஃபால் அப்படிங்கிறது மிக பெரியதாக இருக்கும். இல்லை சப்போர்ட் லெவல்லேருந்து நமக்கு அப் போகிறாங்க அப்படின்னா ஸ்லோவாக மார்க்கெட் போகிறதாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னையுடைய கேண்டில் ஒரு பெரிய கேண்டிலாக இருக்கும் பொழுது கம்மிங் டேஸில் நமக்கு ஒரு சைட் பை மாதிரியான மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இரண்டு பக்கமும் டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் எட்டாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். அண்ட் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பெரியும் இருக்குது. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நேரம். பார்க்கலாம் நம்மளுடைய ப்ரெடிஷன்ஸ் எந்த அளவுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 22 ஜான் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 22 ஜான் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 22 ஜான் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 22. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல், இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ PSU, PSE, ரியாலிட்டி இது எல்லாமே நல்ல ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. 5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக எவ்ரி ஃப்ரைடே போஸ்ட் பண்ணுற அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோவில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.